இளமையை கொண்டாடுவோம் சென்னை கல்யாண மாலை நிகழ்ச்சி சென்ற வார தொடர்ச்சி. இன்னைக்கு இளைஞர்கள்ட்ட இன்னொரு பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா, நிறைய விளம்பரம் வருது. நான் ஒரு விளம்பரம் அந்த காதலர் தினம் அன்னைக்கு ஒரு பெரிய விளம்பரம், எல்லா பத்திரிகையிலையும் முதல் பக்கத்தில் ஒரு பெரிய விளம்பரம், ஒரு பெரிய மிட்டாய், 100 ரூபா அந்த மிட்டாய். சாதாரணமாக அந்த மிட்டாய்க்கு எங்கே பார்த்தாலும் விளம்பரம், கொஞ்சம் நீயும் நக்கிக்கோ நானும் கொஞ்சம் நக்கிக்கிறேன் அப்படின்னு. நான் அதுக்கு பேர் வச்சுருக்கேன், அவன் ஏதோ பேர் வச்சுருக்கான், நான் வந்து எச்சுக்கலை மிட்டாயின்னு வச்சுருக்கிறேன். அந்த எச்சுக்கலை மிட்டாயை பார்த்தா எல்லா பெண் குழந்தைகளும் எங்கே பார்த்தாலும் ஒரு கொண்டாடணும்னா அதை வேற அட்வர்டைஸ்மெண்ட், ஸ்வீட் எடு கொண்டாடு அதுக்கப்புறம் திண்டாடு, அதை பற்றி கவலை இல்லை. ஸோ அந்த மிட்டாயை வாங்கி வாங்கி காதலன் காதலிக்கு கொடுக்க அப்படித்தான் காதலே பரவுதுன்னு ஒரு சொல்கிறான். கொஞ்சம் யாராவது நம்மிடையே இருக்கக்கூடியவர்கள் அந்த மிட்டாயில் என்ன சேர்த்திருக்காங்கன்னு யாராவது பார்த்துருப்போமா? நண்பர்களை யோசித்து பார்த்தால் திகைத்து போய்விடுவோம். கிட்டத்தட்ட வெறும் 5% பொருள் மட்டும்தான் ஓரளவுக்கு உடம்புக்கு பாதுகாக்காக இருக்கும் என்று நம்பப்படுகிற பொருள். கொக்கோ 5% இருக்கும் ஒரு சாக்லேட்டில், மில்க் சாக்லேட் எடுத்தோம்னா 5% கொக்கோ இருக்கும். 95% அதில் இருக்கக்கூடிய பொருட்களும் ஏதோ ஒரு வகையில் உடல் நலத்தை கெடுக்கக்கூடியது. ஆனால் அதை வச்சு நம்ம கவலைப்படாமல் அதுக்குள்ளே போய் கொண்டு இருக்கிறோம். நம்மக்கிட்ட இல்லாத மிட்டாயா? நம்ம அதை பார்த்து ரசித்தது இல்லையா? சின்ன பிள்ளையில் ஒரு ஆரஞ்சு மிட்டாயை போட்டு ரசித்தது இல்லையா? ஒரு கடலை மிட்டாயை சாப்பிட்டு ரசித்தது இல்லையா? இப்பொழுது உள்ள ரசனைக்கும் அன்றைய ரசனைக்கும் நிறைய வேறுபாடு இருந்துச்சு. அன்றைய இளைஞர் கூட்டமும் கொண்டாடியது, அன்றைய சிறுசுகளும் கொண்டாடினார்கள். ஆனால் இன்றைய கூட்டம் கொண்டாடுவதற்கும் இன்றைய கூட்டம் மிக குதூகலம் என்று நினைப்பதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் வணிகம். இன்றைக்கு நீ எதை கொண்டாட வேண்டும், எதற்கு குதூகலிக்க வேண்டும், எதைத்தான் நீ முன்னிறுத்த வேண்டும் என்று ஏதோ ஒரு வணிகம் முன்னிறுத்தி கொண்டே இருக்கிறது. விளைவு என்னன்னா, அந்த மாதிரி மிட்டாயில் இருக்கக்கூடிய லெசித்தின் உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய பல பாக்டீரியாக்களினுடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடியது. உடலுக்குள்ள சேரக்கூடிய அதில் இருக்கக்கூடிய அதீத சர்க்கரை, இரத்த சர்க்கரை அளவை வேகமாக தள்ளி அந்த பெண் குழந்தையினுடைய சினைப்பையில் நீர்க்கட்டிகளை உருவாக்கும். பெண் குழந்தைகளுக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து சினைப்பை நீர்க்கட்டி வருது, மாதவிடாய் தள்ளி தள்ளி போகுது. ஒரு சரியான காலத்தில் பருவம் அடைந்ததுக்கு அப்புறமும் தொடர்ச்சியாக இந்த மாதிரி சிக்கல் இருக்கிறது, கருத்தரிப்பு தாமதமாகிறது என்று பல கேள்விகள் ஆங்காங்கே வருவதற்கு மிக முக்கியமான காரணம் வெள்ளை சர்க்கரை. அதில் சேர்க்கக்கூடிய பல்வேறு ரசாயனங்கள், மருத்துவ தரவுகள் சொல்கிற விஷயம்தான். புதுசாக நான் ஒன்றும் எங்கேயிருந்து ப்ரீச் பண்ணலை. ஆனால் அதையெல்லாம் கேட்க நமக்கு வந்து நேரம் இல்லாமல் அதுக்குள்ளே போய் சிக்கி கொண்டு இருக்கிறோம். நண்பர்களே, நம் மரபு சார்ந்த பல்வேறு உணவுகள் நம்மக்கிட்ட மண்டி கிடக்கிறது. நான்லாம் முன்னாடிலாம் நினச்சிட்டு இருந்தேன், இட்லி சாப்பிட்டா நல்ல உடல் ஊட்டமாகவும் மிகச்சிறப்பாக வரும்னு அடிக்கடி இட்லியை பற்றி பேசிகிட்டு இருப்பேன். இட்லி சாப்பிட்டா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் இடம் கிடைக்கும்னு இப்போ தான் தெரியுது, சரத்பாபுவை பார்த்ததுக்கப்புறம். அதனால் எல்லாரும் தொடர்ச்சியாக எல்லார் வீட்லையும் இட்லி சாப்பிட வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பிட்ஸ் பிலானியும் ஐஎம்மும் கிடைக்கும். அப்படி எடுத்து சென்றால்தான் இந்த இட்லியை முன்னிறுத்த முடியும். அந்த அளவுக்கு நம்முடைய மரபு உணவுகள் ஏராளமாக கொட்டி கிடக்கிறது. இன்றைய இளைஞர் கூட்டம் சிக்கி திணறுகிற ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் மது. கொண்டாடணும், குதூகலிக்கணும், அதுக்கு கொஞ்சமாக குடிச்சா தப்பில்லை அப்படின்னு பெருவாரியான இளைஞர்கள் முடிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். நண்பர்களே, இந்த பிப்ரவரி மாதம் என்று நினைக்கிறேன், இந்த 2016 பிப்ரவரியில் ஒரு ஆய்வு கட்டுரை பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னல்ல இருந்து வெளியே வந்துச்சு. இந்த பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னல் தான் உலக அளவில் நவீன மருத்துவத்திற்கு ஒரு பைபிள் மாதிரி. அவர்கள் ஒரு ஆய்வை 13 ஆண்டுகள் நடத்தி ஒரு ஆய்வு முடிவை சொல்லி இருக்கிறார்கள். என்ன முடிவு தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேர் பேசுகிற விஷயம் சோஷியல் ட்ரிங்கருங்க. முன்னாடிலாம் வந்து என் மருத்துவமனைக்கு ஒரு 15 வருஷம் முன்னாடி ஒரு கணவனும் மனைவி வராங்கன்னா, மனைவி வந்து இருக்கும்போது அவர் கணவன் வந்து காலில் எனக்கு அரிப்பு இருக்குது அது இருக்குன்னு சொல்லுவார். அப்புறம் 2 பேரும் எஞ்சி போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் அவர் மட்டும் டொக்குன்னு தட்டி தனியாக வருவார். சார், அவள் இருந்தா அவளுக்கு தெரியாது, நான் அப்பப்போ லைட்டாக பழக்கம் உண்டு, நீங்கள் பாட்டுக்கு ஏதோ கொடுத்தீங்க அதை சாப்பிட்டு வேலை செய்கிறதும் செய்யாமல் போயிடுச்சுன்னா சிக்கலாயிருமேம்பார். ஆனால் இன்றைக்கி நிலைமை உள்டா. அவங்க 2 பேரும் வராங்க, மனைவி சொல்கிறாங்க, சார் எப்போவுமே ஒரு சோஷியல் ட்ரிங்கர், கொஞ்சமாக லைட்டாக, அதுவும் ஃபாரின் சரக்கு தான், அளவு மீறவே மாட்டார் சார். இவங்க என்னமோ அளவு கரெக்டாக ISO 9000 வச்சுக்க மாதிரி அப்படி சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. எனக்கு வேதனையாக இருக்கிறது. எங்கே போய் கொண்டிருக்கிறது இந்த சமூகம்? ஒரு காலத்தில் இளைஞர்கள் புகைப்பிடிக்கிறான் என்றால் எங்கேயோ ஒரு தெருவோரத்தில் எங்கேயோ மறைஞ்சு நின்று வெளியே தெரியாமல் புகைப்பிடிப்பான். மது அருந்தியவன் வீட்டு வாசல் படி ஏற முடியாது. அப்படித்தான் இருந்தோம் நம்ம. ஆனால் இன்னைக்கு வந்து கொஞ்சமாக குடித்தா தப்பு இல்லை. அதுவும் வந்து ஐரோப்பாலெல்லாம் சொல்லியிருக்காமே, எங்கள் டாக்டர் சொல்லியிருக்காரு, கொஞ்சமாக சாப்பிட்டா கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து குறையுமாமே, கொஞ்சமாக குடித்தோன்னா அதில் ஒயின் சாப்பிட்டா அதில் பாலிஃபினால் இருக்காமே, அது வந்து புற்றுநோயெல்லாம் தடுக்குமாமே. இவன் எல்லாம் கூகுள் குலசாமி ஒன்று இருக்குது, அதில் போட்டு பார்த்து
அதை வச்சுட்டு இவன் வந்து குடிக்கிறதுக்கு தான் ஒரு விளக்கம் கற்பிச்சுட்டு இருக்கிறான். இத்தனைக்கும் சேர்த்து அந்த பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னல் ஒரு பப்ளிகேஷன் கொடுத்துருக்கு. நீ வந்து குடங்குடமாக குடித்தாலும் சரி, குட்டி கட்டிங்காக குடித்தாலும் சரி, நீ குடித்தால் உன்னுடைய ஈரலில் வரக்கூடிய சிரோசிஸின் வாய்ப்பில் எந்த மாற்றமும் இல்லை. உன்னுடைய மரபணுக்களில் எபிஜெனட்டிக்கலாக ஒரு டேமேஜ் நடக்கணும் என்றால் கண்டிப்பாக நீ ஒரு 5 ml குடித்தாலும் சரி, 500 ml குடித்தாலும் சரி, அது அந்த மது ஈரலை கெடுக்கும் என்று ரொம்ப தெளிவாக வெளியே சொல்லியிருக்காங்க. நான் பல நேரம் இதை வந்து கல்லூரி மாணவர்கள்ட்ட பேசின உடனே ஒரு தடவை காலேஜில் ஒரு பையன் இருந்துச்சு, சார் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் அந்த பீஸா பர்கர்லாம் சாப்பிடாதீங்க, பன்னாட்டு துரித உணவுகள்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் இருக்க தெனை, ராகி, கம்பு, சோளம்லாம் சொல்லுவீங்க. அதே மாதிரி நாங்களும் இன்னையிலேருந்து விஸ்கி, பிராந்தி இதெல்லாம் விட்டுருவோம் சார். நம்ம உள்ளூர்லேயே இருக்கிற மாதிரி ஒரு கல், ஒரு மொந்தை, ஒரு பட்டை சாராயம், இது மாதிரி ஏதாவது கொஞ்சமாக குடிச்சிக்கலாமா? ஔவையார் குடிச்சாக, அதியமான் குடிச்சாகலாம் வேற நம்ம மரபில் படிச்சிருக்கோமே அப்படின்னு சொல்லுவான். நான் அவன்கிட்ட சொல்லுவேன், டே அன்னைக்கு அப்படியெல்லாம் குடித்தாங்க, அதிகமான ஔவையாரெல்லாம் குடித்தாங்கன்னா ஒரு காதல் பண்ணணும், அந்த காலத்தில் ஒரு காதல் பண்ணணும்னா ஒரு கல் அப்படி தூக்கி நிற்கணும், இல்லைன்னா ஒரு 3-4 மாடையாவது வந்து அடக்குனா தான் ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ண முடியும். இன்னைக்கு எவனோ ஒருத்தன் அனுப்பின SMS ஃபார்வேர்ட் பண்ணி தானே லவ் பண்ணுற, உனக்கு எங்கடா வீரம் இருக்கு? குடித்து சீரழிய வேண்டும் என்று பல இளைஞர் கூட்டம் திரும்பிக் கொண்டே இருக்கிறது. நண்பர்களை, மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம் வீட்டு குழந்தைகளுக்கு நாம் அடையாளமாக இருக்க வேண்டும். முதலில் நான் நடுத்தர வயது, எனக்கு காலம் போயிடுச்சு, நான் எப்போவாது ஆஃபீஸில் குடிச்சுக்குவேன், இந்த வேதாந்தெல்லாம் இங்கே பேசக்கூடாது. நாம் குடிக்கக்கூடாது, நம் குழந்தைகள் மது பக்கம் போக விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு விஷயம், ஒரு ஹார்ட் அட்டாக் இன்னைக்கு வந்துச்சுன்னா 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு சின்னதாக ஒரு ஸ்டென்ட் வச்சு கொள்ளலாம், இல்லைன்னா ஒரு மாரடைப்புக்கான ஒரு அறுவை சிகிச்சை செய்து கொண்டால் அதுக்கப்புறம் 20 ஆண்டுகளுக்கும் எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் ஒருவேளை ஈரலில் ஏதாவது ஒரு நோய் வந்து விட்டால், ஒரு சிரோசிஸ் லிவர் வந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் அது ஒரு HCC-யாக மாறிவிட்டால் இன்றளவில் எந்த மருத்துவமும் கிடையாது. ஈரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேணும்னா இன்னைக்கு அளவுக்கு 48 லட்சம் ரூபாய் செலவு வேணும். அதுவும் வந்து இறந்த ஒருத்தர் தன்னுடைய ஈரலை தானமாக தர வேண்டும், இல்லைன்னா நம்ம சொந்த அண்ணன் தம்பி தன்னுடைய ஈரலை பிட்டு கொஞ்சம் தரணும். ஒரு இட்லியவே பிட்டு தருவாங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துங்க. நல்லா வேலை செய்கிற ஈரலை பிட்டு, தம்பி ரொம்ப குடிச்சு வம்பா போயிட்ட கொஞ்சம் வச்சுக்கோன்னு கொடுப்பானான்னு யோசித்து பாருங்க. நண்பர்களே, மது நம்மை சீரழித்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழகத்தின் இளைஞர் கூட்டத்தை சீரழித்து கொண்டிருக்கிற ஒரு விஷயமாக மது மாறிக்கொண்டிருக்கிறது. நாம் எச்சரிக்கையாக இல்லாவிட்டால் வெறும் ஈரல் மட்டும் பிரச்சனையாக இருக்காது, அந்த ஈரலோடு அவன் மரணம் மட்டும் பிரச்சனையாக இருக்காது, அத்தனை பெண்களுக்கான பாதுகாப்பும் அந்த மதுவில் தான் அடங்கியிருக்கிறது. இந்த பெண்கள் மீது நடத்தக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் அடித்தளமாக இருப்பது மதுதான். அப்புறம் மனதில் ஏற்படக்கூடிய விகார எண்ணங்களுக்கு அடிப்படையாக இருப்பதும் அந்த மதுதான். ஸோ முடிந்தவரை உங்கள் வீட்டு குழந்தைகளை, நீங்கள் சந்திக்கும் அத்தனை இளைஞர்களும் இளமையை கொண்டாடுவது, குதூகலிப்பது என்பது வெறும் வணிகத்திற்காக நடத்தப்படக்கூடிய அந்த விற்பனை சரக்குகளை வாங்கி கொண்டு அடிப்பதல்ல. அந்த கூத்துக்கு பேரு கொண்டாட்டம் அல்ல. இளமையை கொண்டாடுவது என்பது பாலாஜி சொன்னார, அதுதான் கொண்டாட்டம். பாலாஜி பேசும்போது சொன்னார, நான் வந்து பால் பாக்கெட் வாங்கி கொண்டு வந்த பையனை கடையெல்லாம் காட்டினார, நான் ஆவியில் வெந்த இட்லியை அதிலும் ஒரு 5 குழந்தைகளோடு நான் பகிர்ந்து சாப்பிட்டு வறுமையில் வாழ்ந்து இன்று வாழ்வில் உச்சத்திற்கு சென்று கொண்டிருக்கிறேன் சொன்னார். இதுதான் இளமையின் கொண்டாட்டம். இந்த இளமையின் கொண்டாட்டம் தான் நம்முடைய அத்தனை இளைஞர்களுக்கும் செல்ல வேண்டும். செல்வதற்கு நாம் முன்னெடுப்போம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி டாக்டர் சிவராமன். இளமையை கொண்டாடுவோம்ங்கிற டாபிக் நாங்கள் எதற்காக எடுத்துக்கொண்டோமோ அது சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. முதல்ல பேசின 2 பேரும் அந்த பாசிட்டிவ் சைடில் பேசினாங்க. இவர் பேசும்பொழுது எந்த இடத்திலெல்லாம் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் பேசினார். நாம் எடுத்துட்ட டாபிக் நாம் வந்து ஜஸ்டிஃபை பண்ணிருக்கோம் அப்படிங்கிறதுல கல்யாண மாலைக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. டாக்டருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறிக்கொண்டு அடுத்ததாக நாம் அழைக்கப் போவது திரு சுஜித் குமார், ஒரு சீசன்ட் HR ப்ரொஃபஷனல். இன்ஃபோசிஸ் மாதிரி ஒரு கம்பெனியில் இருந்துட்டு ஒரு HR என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லலாம்? ஓரியன்டேஷன் கொடுக்கலாம்,
இல்லைன்னா ஆட்ரிஷன் ரேட் ஏன் இவ்வளோ ஜாஸ்தி ஆகிடுது இப்போ அப்படின்னு யோசிக்கலாம். இல்லைன்னா பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்டை பார்க்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு தனக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார். மாற்றம் என்னும் அறக்கட்டளையின் மூலம் இதுவரை ஏறத்தாழ 330 மாணவர்களுக்கு மேல் படிப்புக்காக அந்த அறக்கட்டளை உதவி இருக்கிறது. அவர் சேர்ந்து அதை ரொம்ப பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க. பாலாஜி அதில் அவருக்கான பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் நம்ம சுஜித் குமாரோட ஃபேஸ்புக்கோட ஃபாலோவர்ஸுங்கிறது ஒரு செலிபிரிட்டி. நம்ம அமிதாப் பச்சன், ஷாருக் கான் அவங்களுக்கெல்லாம் இருக்க மாதிரி 22,000 ஃபாலோவர்ஸ் வந்து சுஜித் குமாருக்கு இருக்காருன்னா அவர் சமூகத்தில் எவ்வளவு பெரிய இளைஞர் சக்திக்கான ஐக்கானா இருக்கார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏகப்பட்ட அவார்ட்ஸ் வாங்கியிருக்கார், ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு. அவர் இப்பொழுது சுஜித் குமார் பேச போவது தெரிக்க விடலாமே திறமையால். நார்மலாக கல்யாண மாலை எனக்கு என்னென்னா இது 2வது மேடை, ரொம்ப ஷார்ட் டியூரேஷன். 2வது முறையாக கூப்பிட்டுருந்தாங்க. எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். ஓகே, மீரா மேடமும் மோகன் சாரும் இந்த முறைக்கு கூப்பிட்டப்ப எனக்கு திடீர்னு ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் வந்தது. இது மாதிரி ஒரு பெரிய ஆடியன்ஸ், கர்நாடிக் மியூசிக் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு சிங்கர், ஒரு பயங்கரமாக பாடுவாராம். பாடி முடித்த உடனே 27வது ரோல் வந்து ஒருத்தர் எந்திரிச்சு நின்று ஒன்ஸ் மோர் அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே இவருக்கு நம்மளுக்குலாம் எப்போ ஒன்ஸ் மோர் கேட்பாங்க, பயங்கரமாக பாடினா ஒன்ஸ் மோர் கேட்பாங்கன்னு சொல்லி இவர் 2வது முறை பாடுறாரு. அப்பயும் அவர் எழுந்துச்சு 2 ஒன்ஸ் மோர் கேட்டிருக்காரு. 2 3 ஆக 3 4 ஆக 6 தடவை பாடினார். அப்பயும் விடுறதா இல்லை. 6 12 தடவை ஆயிடுச்சு. 1 டசன் தடவை பாடிட்டாரு. அப்பயும் அந்த ஆள் விடலை, எந்திரிச்சு நின்று ஒன்ஸ் மோர் அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ நம்ம பாடின சிங்கருக்கு பயங்கர கோபம். இப்போ இந்த கர்நாடிக் சிங்கர்ஸ்னால் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு சில்வர் கலரில் ஒரு சொம்பு ஒன்று வச்சுருப்பாங்க சுக்கு காப்பி குடிக்கிறதுக்காக. தொண்டை எங்கேயா வத்தி போச்சுன்னா அதை கொஞ்சம் குடிச்சுப்பாங்க. இவருக்கு வந்த கோவத்தில் என்ன பண்ணியிருக்காரு, ஃபுல் சுக்கு காப்பியும் குடிச்சிட்டு தூக்கி அடிச்சிருக்காரு அந்த ஃபேன் மேலே. அடிச்சுட்டு இங்கேருந்து கத்தி பேசியிருக்காரு. ஏன்டா நான் நிறைய பாட்டு வச்சுருக்கேன்டா, இதுக்கப்புறம் பல சரக்கு வச்சுருக்கேன், நான் அடுத்தடுத்து அப்படி பாடுவேன், நீ ஏன்டா அதை ஒரே பாட்டை பாடுற அப்படின்னு. சொம்பை தூக்கி அடித்தவர் கவனிக்கல. அவன் கரெக்டாக சொம்பை பிடிச்சிட்டான். பிடிச்சிட்டு அங்கேருந்து தூக்கி அடிச்சிருக்கான் நேரம் அவன் சிங்கர் மேலே. சிங்கரோட நெத்திலே வந்து அடிச்சிருக்கு. அங்கேருந்து கத்தி சொன்னானா, யாரா சொன்னது நீ நான் பாட்டு நல்லா இருக்குன்னு, இந்த பாட்டை ஒழுங்கா பாடுற வரைக்கும் உன்னை விட மாட்டேன்டா அப்படின்றான். இப்போ எனக்கு மேலே நிற்கும் போது நான் அந்த சிங்கர் மாதிரியும், மோகன் சார் அந்த 27வது ரோல இருக்கிற அந்த ஃபேன் மாதிரியுமே தோணுது. என்னையா பேசின லாஸ்ட் டைம் வந்து ஒழுங்கா பேசு, நீங்க ஒழுங்கா பேசிட்டு அப்புறம் அடுத்த மேடைக்கு போகலாம் அப்படின்னு. சார் அப்படி இல்லையே.